டிபிஎல் கம்பெனியோடது. இதில் ஸ்பீக்கர்லாம் இல்லை, செட் ஓல்டு கேமரா கூட வச்சுருந்தாருங்க. இது கூட நல்ல கண்டிஷனில் இந்த கோத்ரேஜ் டைப் ரைட்டிங் ஒன்று பார்த்தேங்க. ஒரு வாக்மேன் பார்க்க முடிஞ்சதுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ளிப் டைப் மாடல் தான், ஹெச்டிசி. இது ஒரு வித்தியாசமான அந்த சிடி அண்டு எஃப்எம் ரேடியோ செட்டு ஒன்று பார்த்தோம். பூம் பாக்ஸ் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது பிலிப்ஸோட கடையில் இந்த சோனி இது ஐஃபை சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனால் அது சப்வூஃபர் நிறையா பிசி வந்துருந்தது. இது ஜிப்ரானிக் பிராண்ட். இது ஐபேட் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐபேடு, ஐஃபோனு இந்த மாதிரி ஐட்டம் இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆகி தான் இருந்தது பேக் சைடு. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சந்தையில் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்ட்டு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த டிஜிட்டல் மியூசிக் சிஸ்டம் ஒன்று பார்த்தேங்க. இது வந்து பிபிஎல் கம்பெனியோடது. இதில் ஸ்பீக்கர்லாம் இல்லை, செட்டு மட்டும் தான் தனியாக இருந்தது. அந்த டோர்லாம் கூட நல்லா இருந்தது. பட் உள்ளெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. எடுத்தோன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் 800 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த பிலிப்ஸோட போர்ட்டபிள் டிவிடி பிளேயர் இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த டோர் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. மற்றபடி செட்டில் நல்லா இருக்குது. ஆனால் அது ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. டிஸ்பிளேலாம் கூட நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ப்ரைஸ் கேட்டால் 300 தான் சொன்னார். பட் ஆனால் இது ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. பக்கத்துலேயே அந்த டிவிடி பிளேயர்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. பக்கத்துலேயே இந்த ஓல்டு கேமரா கூட வச்சுருந்தாருங்க. இது கூட நல்லா இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். பட் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது எல்லாமே. ஆனால் இது நான் ஒர்க்கிங் தாங்க, இது ஒர்க்கிங் கிடையாது. இதோட ப்ரைஸும் 300 சொல்லியிருந்தார். இந்த டிபி லிங்க் இது 4 ஆண்டனா ரவுட்ரு ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருந்தது, நல்லா ஒரு கண்டிஷன்லேயே இருந்தது. ஃபிசிக்கல் டேமேஜ் கூட எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தார். இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 3000 வராங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க்கிங்காக தான் இருக்கும். 500 சொன்னார். நம்ம பார்கிங் பண்ணால் இன்னும் சீப்பாக கூட வாங்கலாம். இந்த வாரமும் நிறையா அந்த சிடி கேசட்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம வாரம் நம்ம கவர் பண்ணுறது தான். இந்த வாரமும் நிறையா பார்க்க முடிஞ்சுது சிடி கேசட்டு. எல்லாம் அந்த தமிழ் படம், அந்த ஹிந்தி கேசட் தான் நிறையா பார்க்க முடியுது. ஒரு பீஸு 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. இந்த கடையில் அந்த டூல்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மரம் இழைக்கிற மிஷின் தான். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டான கண்டிஷன்லேயே இருந்தது. சரி ப்ரைஸ் கேட்கலான்னு கேட்டோம். இது 1200 சொல்லியிருந்தார். கேளுங்க. 1200. இந்த சோனி இது விசிஆர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதோட கண்டிஷன் நல்லா இருக்குமே தான் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கில் டோர்லாம் ஓப்பன் ஆகி தான் இருந்தது. டேமேஜ் ஆகி தான் இருந்தது லைட்டாக ஃபுல்லாக. இதெல்லாம் எடுத்தோன்னா நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுக்கலாம். பக்கத்துலேயே இந்த பிரிண்டர்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. பிரிண்டர்லாம் நம்ம தேடி எடுத்தோன்னா நல்ல கண்டிஷன்லேயே எடுக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 1200 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நல்ல கண்டிஷனில் இந்த கோத்ரேஜ் டைப் ரைட்டிங் ஒன்று பார்த்தேங்க. இது செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது சேல் ஆகிடுச்சிங்க. இது முன்னாடியே யாரோ வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்டே ஒரு 2-3 மிஷின்லாம் வச்சுருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருந்தது. பட் ஆனால் அந்த பீஸ் நல்லா இருந்ததுங்க, கண்டிஷன் நல்லா இருந்தது. இந்த வாரம் இந்த யூபிஎஸ் பேட்டரிலாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, எல்லாமே புது பீஸ் தான். ப்ரைஸு 200 சம்திங் சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு வாக்மேன் பார்க்க முடிஞ்சதுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது, புதுசாகவே இருந்ததுன்னு எடுத்து பார்த்தேன்.
பிராண்டட் மாதிரி தெரியலங்க. இது ஒரு லோக்கல் பிராண்டு மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 200 தான் சொன்னாங்க. இதுவே பிராண்டடாக அந்த சோனி, ஐவா அந்த மாதிரி பிராண்டு இருந்ததுன்னா நம்ம எடுத்து செக் பண்ணியிருக்கலாம். இந்த வாரம் நிறையா அந்த மிஷின் ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷின்லாம் நிறையா வந்திருந்தது இந்த வாரம் சந்தைக்கு. இது பார்த்தீங்கன்னா 8 மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, மிஷினோட 8 மட்டும் ஒரு 4-5 பீஸ் இருந்தது இவர்கிட்ட. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் நான் கேட்கல. 700 800 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதோட ஃபுல் செட்டு பார்த்தீங்கனாலே 1500 2000 இந்த ரேஞ்சுக்கே கிடைக்குது. நல்லா பிராண்டடாகவே கிடைக்குது. போன வாரம் இந்த பட்டன் ஃபோன்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம். இந்த வாரமும் இருந்ததுங்க. இது யூனிக் மாடல்லாம் இவர்கிட்ட இருந்தது. இந்த ஃப்ளிப் டைப் மாடல்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இவர்கிட்ட. பட் ஆனால் எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. நம்ம எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. எல்லாமே 300 அண்ட் 400 இந்த ரேஞ்சு தான் வருது. இந்த மாடல் பார்த்தீங்களா எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ளிப் டைப் மாடல் தான், ஹெச்டிசி இது. ஒரு வித்தியாசமான அந்த சிடி அண்டு எஃப்எம் ரேடியோ செட்டு ஒன்று பார்த்தேங்க. இது ஓப்பனிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாடல் இது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் காட்டும். ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளேயில் டைம் காட்டும். அந்த மாதிரி மாடல் இது. நான் இப்போ தான் இந்த மாதிரி செட்டை பார்க்குறேன். புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். பட் ஆனால் இது ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாரு. நம்ம எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் யூனிக்காக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த பிசிலாம் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தார். இந்த வாரம் நிறையா பார்த்தேங்க மார்க்கெட்டில். பிசி வந்து நிறையா வந்துருந்தது மார்க்கெட்டுக்கு. ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது ஓப்பனே ஆகலைங்க. அது ஓப்பன் பண்ண முடியல. கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு பிசி ஒன்று இருந்தது. அது வந்து ஜிப்ரானிக்து. அது ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணி பார்த்தேன். வெறும் மதர் போர்டும் அந்த எஸ்எம்பிஎஸ் மட்டும்தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். அவர்கிட்டயே இந்த குட்டி கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா கை கடக்கமாக இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகிருந்தது. சரி ஓகே 100 200 சொன்னால் வாங்கலான்னு பார்த்தேன். ப்ரைஸ் கேட்டால் 500 சொன்னார். ஒரு 100 200 சொல்லியிருந்தாருன்னா நம்ம இதை வாங்கி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த சோனி இது, பிலிப்ஸ் இது, இந்த பூம் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்க்க முடியுதுங்க மார்க்கெட்டில். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 800 700 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. இந்த கேசட்லாம் கூட இதில் ஒர்க் ஆகுங்க. பட் ஆனால் இந்த சிடி தான் போட முடியாது. இதில் வந்து லென்ஸு ப்ராப்ளம் வரும். வாட்டர் டேமேஜ் ஆகி ஃபுல்லாக லென்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி ஓல்டு மூவி கேசட்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி இது. பணம் படைத்தவன் இது 1965 ரிலீஸ் ஆன மூவிங்க. இது கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஓல்டுங்க இந்த மூவி. இப்போ இதோட கேசட்லாம் கிடைக்கிறதுனாலே நம்ம மார்க்கெட்டில் தாங்க பார்க்க முடியும். சோனி இது ஒரு ஹைஃபை சிஸ்டம் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. பட் ஆனால் அது ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் சிங்கிளாக தான் இருந்தது. செட்டு மட்டும் தான் இருந்தது. இதோட கண்டிஷன்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. எடுத்து சின்னதாக சர்வீஸ் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 800 சம்திங் சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த ஆம்பிளாக கூட பார்க்க முடிஞ்சதுங்க. பூம் பாக்ஸ் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது பிலிப்ஸோடது. இது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி பூம் பாக்ஸ் தேவைன்னா கூட நீங்கள் சந்தையில் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க.
நல்ல கண்டிஷன்லேயே கிடைக்கும். ரேட்டும் உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும். இந்த டைலரிங் மிஷின் ஐட்டம்ஸ் கூட நிறைய கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மிஷின் எவ்வளோ? எவ்வளோ அந்த மிஷினு? 2500. இந்த டிவிஆர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா 4 கேமரா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இது. இந்த டிவிஆர் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது ஏதோ வடக்கு நண்பர் ஏரியாவிலேருந்து வந்திருக்கு போல். ஹிந்திலலாம் போட்டு இருந்தது, எழுதி இருந்தது. பக்கத்துலேயே அந்த சின்ன சின்ன ஆம்ப் ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ஒரு மைக்ரோஸ்கோப்பு மாதிரி இருந்ததுங்க. என்னன்னு தெரியல, எடுத்து பார்த்தேன். செம்ம வெயிட்டாக இருந்தது, நல்லா வெயிட்டாக இருந்தது. இது பார்க்குறதுக்கு என்னன்னு தெரியல, மைக்ரோஸ்கோப் மாதிரியே இருந்தது. பட் ஆனால் இது மைக்ரோஸ்கோப் கிடையாது. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர்கிட்டே அந்த கேமரா ஐட்டம்ஸு, விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குங்க. இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்லாம் கூட வச்சுருக்காரு பாருங்கள். இந்த கடையில் இந்த சோனி ஐஃபை சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க. ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது செட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 4500 சொல்லியிருந்தார். இது ஒரு பேனசோனிக், இது எஃப்எம் ரேடியோ மாதிரி வரும், அது நினச்சி எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா வேறு பிராண்ட். இதுவும் அந்த எஃப்எம் ரேடியோ தான் அது. இது பார்த்திங்கன்னா டைரக்ட் பவரில் ஒர்க் ஆகுது. இது ஒரு லோக்கல் பிராண்ட் மாதிரி தெரிஞ்சுது. இதோட ப்ரைஸ் வந்து 200 சொல்லியிருந்தாங்க. இந்த கடை நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க. இவர்கிட்ட அந்த மொபைல் ஸ்பேர்லாம் கிடைக்கும், மதர் போர்டு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. டெக்னீஷியன்லாம் நிறையா பேர் வந்து இங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு டெக்னீஷியன்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஸ்பேர் கிடைக்கும், மொபைல் ஸ்பேர் நிறையா கிடைக்கும் இந்த கடையில். இந்த யமகாது சவுண்ட் பார் ஒன்று பார்த்தேங்க. நல்லா ஹெவியாக இருந்தது, செம்ம பீஸுங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனால் அது சப்வூஃபர் இல்லாமல் தனியாக தான் இருந்தது. நல்லா ஹெவியாக இருந்தது. இது ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 6500 சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது சப்வூஃபரோட இருந்து தான் எடுத்துருக்கலாங்க. நல்ல ஒரு செட்டு தாங்க இது. ஆஸ் யூஷுவல் கவர் பண்ணுற கடை தாங்க இது. இந்த ஜிம் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இங்கே, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். கேஜி வந்து 75 ருபீஸ் சொல்லியிருந்தார். இந்த வாரம் சந்தையோட ஆர்ட் பீஸு இந்த கடை தாங்க. நிறையா பிசி வந்துருந்தது. இது ஜிப்ரானிக் பிராண்ட். இது லோ கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பட் ஆனால் இது யூஸ்ஃபுல் தாங்க. நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸலு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1500 ருபீஸ் சொல்லியிருந்தார் ஒரு பீஸு. நிறைய பேர் வந்து செக் பண்ணி எடுத்துருந்தாங்க. நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிட்டன் வரும்போது பார்த்தா பீஸு கம்மியாக தான் இருந்தது, நிறையா சேல் ஆகிட்டு இருந்தது. யூபிஎஸ்லாம் கூட நிறையா இருந்ததுங்க அவர்கிட்டே. அந்த யூபிஎஸ்ஸு, மானிட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா வந்தது. யூபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 சொல்லியிருந்தார்.
நிறைய ஷாப்பில் அந்த தம்புல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. அந்த 3 kg 5 kg அந்த மாதிரி தம்புல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குது. எத்தனை கிலோ? 3 kg. இந்த மிஷினரி ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். இது பார்த்திங்கன்னா அந்த மாவு அரைக்கிற மிஷின் அது. இதோட ப்ரைஸ் வந்து 13,000 சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது கரெக்டான ப்ரைஸாக என்னான்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஷாப்பில் இந்த ஐபேடு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐபேடு, ஐஃபோனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இந்த ஐபேடு பார்த்தீங்கன்னா 8 GB ஐபேடு இது. எவ்வளோண்ணா இது? சார்ஜ் போடணும். சார்ஜ் 8 GB ஐபேட். ஒன்று சார்ஜ் போட்டு வாங்கி போட சார்ஜ் போட்டு வந்துட்டேன். எங்கே இங்கே வந்து தொல்லையாக இருக்காரு. பக்கத்துலேயே இந்த ஐபேடு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆகி தான் இருந்தது. பேக் சைடில் வந்து பேட்ரி கூட உப்பி இருந்தது. இது கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருந்தது. பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். அது நல்லா இருந்தது பீஸ். அது அந்த பீஸ் ஒர்க்கிங்னு சொல்லியிருந்தாங்க. அவர் ரொம்ப நேரமாக சார்ஜ் போட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தார். லோகோ வரல. லோகோ இன்னும் வரல. இது ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்குதா? தெரியுது ப்ளூ கலர் லைட்டு தெரியுது. இது ஆகணும் ஆனால் நாங்கள் நம்மளுக்கு வீடு எடுத்துக்கிறோம். எவ்வளோ சொல்கிறாரு? 1500. இல்லை ஆனால் எடுக்கலாம். ஆனால் எடுத்துக்கலாம். ஒட்டு தான் அது எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் பார்த்து எவ்வளோ நேரம் பரவாயில்ல. நீங்கள் நின்று வாங்கிட்டு போகலாம். ஒர்க் ஆகுதா தெரியல, அதான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட அந்த பட்டன் ஃபோன்லாம் கிடைக்குங்க. கொஞ்சம் நீட்டான கண்டிஷன்லேயே வச்சுருப்பார். ஒர்க்கிங் பீஸ் தான் எல்லாமே. அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு அது மேலேயே வந்து நோட் பண்ணியிருப்பார். நீங்கள் உங்களுக்கு பட்டன் ஃபோன் ஏதாவது தேவைன்னா இவர்கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டு லாஸ்ட்டு எண்டில் இருப்பார். அந்த பெட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கடை போட்டிருப்பார். நான் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தாங்க இந்த கிட்ஸு கார் பார்த்தேன். இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொன்னார். ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். 4500 வரும்னு சொல்லியிருந்தார். எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. பார்கிங் பண்ணால் இதோட ப்ரைஸு கம்மியாகவே வாங்க முடியும். பட்டு இது நல்லா இருந்ததுங்க. பீஸு நல்லா இருந்தது. மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்துட்டோன்னா அந்த பெட்டு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பெட்டுலாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக சூப்பராக இருந்தது. சும்மா அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாமேன்றதுக்காக இந்த பக்கம் வந்தேன். பெட்டாக அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள். ஒரு பெட்டும் நல்லா க்யூட்டாக சூப்பராக இருந்தது. நரி மாதிரி இல்லை. அங்கே இன்னொருத்தர் செம்மையாக இருக்காங்க. அவங்க பொட்டு ரொம்ப எவ்வளோ பாக்கியா? இதுனா 17 வரணும். 17 வரணும். இது மேலே அவ்வளோதாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணுறேன்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.